அன்பார்ந்த ஆனந்த வாழ்வு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ ஐயாட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறோம். அதாவது நம்ம பிள்ளைகள் நம்ம படிப்பு எல்லாமே வித்தின் த ஸ்டேட், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே குண்டாச்சட்டியில் என்னமோ குதிரை ஓட்டுற கதையாக இருக்குது. சில கோர்ஸுகள் அதர் ஸ்டேட்டில் இருக்கும். ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்கார் இங்கே படிக்கானா எப்படி? அப்போ அந்த மாதிரி இது போகிறதுக்கு பேரண்ட்ஸு அனுப்ப தயாராக இல்லை, பையனும் போகிறதுக்கு தயாரில்லாமல் இருக்கான். என்றைக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம வெளியே போகிறோமோ அப்போ தான் நம்மளுடைய பாடம் எக்ஸ்டெண்ட் ஆகி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இதை பற்றியான தகவலை ஐயாட்ட கேட்போம். ஐயா, நீங்கள் இந்த அதர் ஸ்டேட்லாம் போய் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் வீடு சொல்லுங்கள். ஆனந்த வாழ்வியல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்போ ஐயா கேட்ட மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் படிக்கணுமா, தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலத்துக்குள்ள நம்ம மாணவ மாணவிகள் போய் படித்தா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. உண்மையிலே நல்ல கேள்வி. தமிழ்நாட்டை தாண்டி நிறைய கல்லூரிகள், மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே படித்தா நமக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாம் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போய் படிக்கும்போது ஒரு மொழியை கற்றுக்கிட முடியும். ஒரு ஹிந்தியோ வேறு ஏதோ ஒரு மொழியை நம்ம கற்றுக்கலாம். அது கற்றுக்கிட்டனாப்பில் நமக்கு நம்ம ஸ்கில்லை நம்மளே கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த மாணவர்கள் ரெடியாக தான் இருக்காங்க, அந்த பெற்றோர்கள் பயப்படுறாங்க, என்ன பிள்ளைக்கு எதுவும் ஆயிருமோ, பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தமிழ்நாட்டை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் அவங்க ஒரு மினிஸ்ட்ருக்கு எப்படி ஒரு ப்ரொடெக்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவு ப்ரொடெக்டில் தான் அவங்க படிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ செக்யூரிட்டிஸ் அங்கே இருப்பாங்க. ஒரு மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் சாதாரண கல்வி நிறுவனம் கிடையாது. அங்கே உயர் ரக பாதுகாப்பு இருக்கும். அந்த பாதுகாப்பில் தான் அவங்க படிப்பாங்க. அதனால் பெற்றோர்கள் அனைவரும் பாதுகாப்பை பற்றி அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அங்கே ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதுவும் போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வெளியே போனால் தான் ஏராளமான கல்லூரிகளை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு திருவனந்தபுரத்தில் ஐசர்னு ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது. IISERன்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே ஒரு 7 இடத்துல தான் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷனல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படித்தவங்க இதில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்னு. இது ஒரு உயர்தரமான ஒரு கல்வி நிறுவனம், உன்னதமான கல்வி நிறுவனம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியும் சேஃப்டியும் ஹை லெவலில் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் நம்ம இருக்க போகிறோம். அங்கே அவங்கள மீறி எதுவுமே நடக்காது. அதனால் மத்திய அரசு பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பெற்றோர்கள் அனைவரும் தமிழ்நாட்டை தாண்டியும் பிள்ளைங்களை படிப்பதற்கு அனுப்ப வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, மிகவும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.